ஆக்டிங் பின்னி பெடல்றாரு. படத்தோட பிளஸ்ஸே வரதான். படத்தை கொண்டு போய் நிறுத்திருக்காரு நம்மளுக்காண்டி. என்ன வணங்கானுக்கு வந்திருக்கோமா, கேம்ப் செஞ்சு வந்திருக்கோமா? நான் இப்போ பார்க்க போனோம் வணங்கானு போர்டே வைக்கல. என்னதான் பண்ணுறது இல்லையே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் ஸ்டுடியோ, நான் அருண். அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு சாந்தியேட்டில் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. படம் வந்து 3 படம் வரப்போகுதுங்க. இப்போ ரிலீஸ் ஆகிருக்க படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்க படம் வந்து கேம் சேஞ்சரும் வணங்கானோ. நான் பார்க்க போக வந்திருக்க படம் வந்து வணங்கான். இன்னும் போர்டே வைக்கல இல்லை சினிமாவில். எனது இல்லை இப்போ போர்டு வந்துருக்குண்ணே, இனிமேல் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லி படம் பார்த்துருவோம். படம் பார்த்த அப்புறம் போர்டு வச்சுட்டாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அருண்ஜி சார் எடுத்த படம். பாலா சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்த படம் வணங்கான். ரொம்ப நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. இப்போ தான் எடுத்து முடிச்சு படம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகிருக்குது. சூர்யா சார் நடிக்க வேண்டிய படம். திருப்பி அருண்ஜி சார் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கு சூர்யா சாருக்கு எவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எந்த விமர்சனம் இல்லைன்னு சொல்லி அழகாக சூர்யா சாரியை ஆடியன்ஸில் ஏற்றி அழகாக பேசிட்டாரு. இதுதான் தெரியும். அருண்ஜி சார் நம்ம ஊருக்காரு, நம்ம நாட்டுச்சாலையில் உள்ளவர், நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். அவர் வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா 90s கிட்ஸ் தான் வரலாம். 90s கிட்ஸ் ஹீரோ அவர். விஜய், சூர்யா, அஜித், பிரசாந்த் மாதிரி அவரும் ஒரு ஹீரோ தான். இப்போ வளர்ந்து வர்ற ஹீரோ, அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார். இப்போ சாருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்பணி இருக்கணும். ஒரு இதுக்கப்புறம் அவர் இன்னும் பெரிய வெற்றி படங்கள் அடிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும். நம்ம அருண் சூரி சார்பாக வளர்த்திக்கிறோம், நம்ம ஊர் சார்பாகவும் வளர்த்திக்கிறோம். சாரோட அருண் விஜய்க்கு முன்னாடி அவர் உண்மையான பேர் வந்து அருண்குமார். அப்புறம் தான் அருண் விஜயா வர்றாரு. எப்பொழுதுமே அவர் நம்மளுக்கு அருண்குமாராக தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஓகே சார், வாழ்த்துக்கள். படத்துக்கு படம் பார்த்து நம்ம மன்னாடி மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்களே பார்ப்போம். உங்களுக்கு இந்த படம் சிறப்பாக அமையும், எல்லா படமும் வெற்றி அடையும். கேம் சேஞ்சர் படத்தை பற்றி நான் அடுத்த வீடியோ நாளைக்கு போடுறேன். இப்போ வந்து நான் வணங்கான் பஸ் போட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம மன்னாடி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, போய் படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். அனைவருக்கும் வெள்ளி சினிமா சாந்தி தேட்டர் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போயிட்டு வந்தீங்களா கூட்டத்தை? படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகணும் இல்லை, இங்கே தேட்டரில் என்ன நடக்குதுன்னு தெரியல. மணி 11 மணிக்கு படம். மணி 11:45 ஆக போகுது. கேம் சேஞ்சரும் ஓடலை, என்னன்னு தெரியல. பார்ப்போம். படம் இருக்கு வணங்கான். வணங்கான் இருக்கு. வணங்கான் இருக்கு. வணங்கான் இருக்கு. படம் இருக்கு. பொறுமையா அது படம் அப்படி இருக்கு. வணங்கான் படம் இருக்காது. படம் இருக்காது. ஓகே, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. அது படம் இருக்கு. வணக்கம். நல்லா இருக்குண்ணா. ஆனால் நான் கடவுள் பிதாமகன் படம் எடுத்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கு. நான் கடவுள் பிதாமகன் அதே மாதிரி விளையாட்டுக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே. அது படம் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கா? பாலா நல்லா டைப் பண்ணிருக்காரு. நல்லா டைப் பண்ணிருக்காரு. புதுசா இருக்கா, வித்தியாசமா இருக்கா? வித்தியாசமா தான் இருக்கு. அருண்ஜியோட ஆக்டிங் அருண் சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாலா நல்லா தரமா பண்ணிருக்காப்ல. ரொம்ப நாள் கழிச்சு. மியூசிக் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். சரி, வணக்கம் அருண் விஜய். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதான் ஸ்டுடியோ, அருண். வணங்கான், பாலாவின் வணங்கான். டைரக்டர் பாலா சார் 20 வருஷமாச்சு. டைரக்ஷன் வந்து 20 வருஷமாக நல்ல படங்கள்லாம் கொடுத்து நம்மளுக்கு மகிழ்ச்சிருக்காரு. மகிழ்ச்சிக்கெல்லாம் அளவு வச்சுருக்காரு சொல்லலாம். அருண் விஜய் சார் நடிச்சிருக்காரு வணங்கான் படத்தை ஹீரோ. ஃபஸ்ட்டு பாலா சார் பற்றி சொல்லணும்னா 20 வருஷமாச்சு டைரக்ஷன் வந்து. அவர் படங்கள் எல்லாமே இப்போ நான் பதட்டமாக இருக்கேன்னா அந்த தாக்கம். பாலா சார் படம் பார்த்து வந்தாலே ஒரு தாக்கத்தோடு இருப்போம். இப்போ வந்திருக்க படங்கள் எல்லாமே அந்த தாக்கத்தில் இருக்க முடியாது. படம் வந்தாலும் வெளில வந்தாலும் மறந்துடுறோம். இல்லாட்டி மொக்கங்கிறோம், நல்லா இல்லைங்கிறோம், அதுங்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தாக்கத்தை பாலா சார் படத்தில் ஏற்படுத்தும். சார் பாலுமகேந்திர படம் பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அது தாக்கம் நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு நினைவிலே இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த இதுதான் பாலா சார்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸு. அவரோட டைரக்ஷனுக்கு, அவரோட படத்துக்கு உள்ள ப்ளஸ்ஸு. அந்த படத்தை பாலா சார் படம் மாதிரியே இப்போது அருண் விஜய் சார் வச்சு எடுத்துருக்க அந்த வணங்கான் படம்
சொல்லியிருக்கா அப்படின்னா உண்மைதான். அது எதிர்த்தாக்கம் தான் எல்லாருக்கும் இருக்குது. படம் பார்த்து வந்தவங்க எல்லாருக்குமே. இன்றைக்கி 3 நாள் 10ஆம் ரிலீஸ் ஆகிருக்கு தான் தியேட்டரில். கூட்டம் அதிகமாக இல்லை, சயின்ஸ் சீட்டு தான். 10 வரைக்கும் டிலே ஆகி தான் போயிருந்தோம். படம் இனிமேல் வருவாங்க. இப்போலாம் ரிவ்யூ பார்த்து வர்றவங்க நிறைய பேர் விட்டாங்க. ஒரு பொங்கல் வேலையாக இருக்கலாம், கூட்டம் இன்றைக்கி ஒரு பாதி தேட்டர் தான் இருந்துச்சு. அதனால தான் ரிவ்யூ மக்கள் நிறையா இருந்திருக்க மாட்டாங்க. படம் அருமையான படம். வணங்கான் புது விதமான கதை. இப்போ வந்து நான் கதை பற்றி சொல்ல மாட்டேன். கதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி டேரக்ட் சொல்லிவிட்டேன். பாலசார் படத்தை பற்றி தெரியும். ஒரு தாக்கம் இருக்கும், கதை மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும், அது போதும். இதுலேயே படம் வெற்றி அடைஞ்சிடும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா பாலசார் படம்னா ஏற்படுத்தியிருக்கு. அருமையாக எடுத்திருக்காரு படத்தை. அந்த பாலசார் படம் பழைய படம் மற்ற மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு படமும் தெரியும். பிதாமகன்லேருந்து நான்கடலேருந்து சேது படத்துலேருந்து எல்லா படமும் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்திருக்க படத்தில் வரிசையில் இந்த வணங்கானும் இருக்கும். இப்போ வந்து ஹீரோ அருண் விஜய் சார் படத்தில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம பார்த்த ஆக்டர் எல்லாமே வந்திருக்காங்க. பார்க்காத ஆக்ட்ரஸும் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ 2 நடிகை நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க கொடுத்த ஏற்ற அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க போய் என்ன சீன் இருக்கோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க அவ்வளோ திருப்தியாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜிவி சாரோட மியூசிக் பின்னி பெடல் எடுத்துருக்காரு. விஜயம் ஒவ்வொரு மியூசிக்கும் அவர் படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டேன். இப்போ அருண் விஜய் சார் படத்தோட ஹீரோ அருண் விஜய் ஆக்டிங் பின்னி பெடல் எடுத்துருக்காரு. படத்தோட ப்ளஸ்ஸே வரதான். படத்தை கொண்டு போய் நிறுத்திருக்காரு நம்மளுக்காண்டி. எங்கள் ஊருக்கார் தான். எங்கள் ஊருக்காரனா நாட்டுச் தலைவர் சார் விஜயகுமார் சாரோட சொன்னு தான் தெரியும் உங்களுக்கு. அருண் விஜய் சார் மதுக்கூருக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் தான் இருக்குது நாட்டுச்சலை. எங்கள் ஊரில் ஒரு 10 கிலோமீட்டர் தான் மதுக்கூர், பக்கத்தில் தான் நாட்டுச்சலை இருக்குது. சாரோட சொந்த ஊர். நம்ம ஊருக்கார், நம்ம பக்கா தமிழ் ஹீரோ. 90s காலத்துலேயும் பார்த்துட்டு இருக்கோம் அருண் விஜய் சாரை. பல படம் நடிச்சிருக்காரு. அவர் படம் எல்லாமே ஃபேவரட் தான் நம்மளுக்கு. இப்போது பார்த்தா பெரிய படத்தில் அடிக்கிறோம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் எப்பொழுதுமே ஹீரோ, பெரிய ஹீரோ தான், பிரபலமான ஹீரோ தான். இப்போது பாலாசாருங்கிற ஒரு பெரிய டேரக்டரோட நம்ம 90s கிட்ஸ் டேரக்டர் தான் நான் பாலாசார். அவர் படத்தில் இப்போது அவர் ஹீரோ நடிச்சு போல் இந்த படத்தை தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது காரணமே அருண் விஜய் சாரோட நடிப்பு தான். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த பொங்கலுக்கு அருண் விஜய் சாருக்கு ஒரு செம்ம ட்ரீட்டு. அருமையான படம் கொடுத்துருக்காரு. போய் பாருங்கள். இதில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக வர்றாரு அருண் விஜய் சார். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளிக்கு ஒன்று தான் அவர் கோபப்படுவார், பொறுத்துக்க மாட்டார், அடி தான். கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அருண் விஜய் சார் கண்டிப்பாக கையில் எலும்பு கிராக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா பாலாசார் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்கும், ரியலாக இருக்கும். ஒரு ஹீரோ 50 பேர் அடிக்கிறது உண்மையாக இருக்காது. ஆனால் பாலாசார் படத்தில் ஒரு 10 பேர் அடித்தாலே உண்மையாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் பேர் படத்தை. ஃபைட்டு அடி வாங்குற சன் ஹீரோவுக்கும் அடி விழுவும், கண்டிப்பாக ஹீரோவுக்கும் அடி விழுவும். அது மாதிரி பயங்கரமாக அடிச்சிருக்காரு, ரியலாக அடிச்சிருக்காரு ஃபைட்டில். அவ்வளோ அற்புதமாக ரியலாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். மாற்றத்தினால வராரு, எப்படி வராருன்னு நீங்களே படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அவரோட ஆக்டிங்க்கு இந்த வாட்டி இந்த வருஷத்துக்கான அவார்டு அவர் பெஸ்ட் அவார்டு கண்டிப்பாக உண்டு அருண் விஜய் சாருக்கு. படம் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. சரி, நல்லா பார்த்துட்டு திருப்தியாக 2.5 மணி நேரம் வச்சு ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீலிங்கில் வருவீங்க. பாலா சார் இதே மாதிரி நிறைய படம் எடுக்கணும்னு வாழ்த்துக்கிறோம். அருண் விஜய் சாருக்கும் இதுக்கப்புறம் நல்லா பெரிய படம் அடிக்கணும், நல்ல பெரிய ஆக்டராக இருக்கணும்னு அருண் ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துக்கிறோம். ஓகே, அடுத்த படத்தில் பார்ப்போம். ஓகே, அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பாய். கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸாக இருக்குது. ஏன்னா வணங்கான் நடக்கிறியா, வணங்கான் ரிவ்யூ போடுறீங்க, கேம் சேஞ்சர் போடலன்னு நினைக்காதீங்க. சாரி, இன்றைக்கி வணங்கான் மட்டும் தான் ரிவ்யூ போட போகிறேன். கேம் சேஞ்சருக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது அப்டேட் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நம்ம அருண் ஸ்டுடியோ நேரத்துக்காண்டி நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகே, நாளைக்கு கேம் சேஞ்சர் படத்துக்கு புது அப்டேட் தர்றேன் நம்ம அருண் ஸ்டுடியோவில். ஓகே.